இவருக்கு ரெய்டுக்கு போனப்போ தான் பல ஊடகவியலாளர்கள்லாம் போய் அவர் மதுரை கரூர் பைபாஸ் ரோட்ல ஒரு வீடு கட்டுறார் 2.5 ஏக்கர்ல. அந்த 2.5 ஏக்கர் நிலத்தை அவர் வெறும் அவருடைய தம்பியுடைய மாமியார் வாங்குறாங்க வெறும் 12 லட்சம் ரூபாய்க்கு. ஸோ இப்போ இது நான் தான் கட்டினேன், இன்டெரக்டாக என் தம்பி கட்டுறாங்க, அவர் நண்பர் கட்டி கொடுக்குறார் அப்படிங்கிற மாதிரி அவரே சில பேட்டியில் சொல்லியிருக்கார். ஸோ இவர் தாங்கிறது இவருடைய அக்கௌண்ட்லேருந்து போன செக்குக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடச்சிடுச்சுன்னா யார் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது வாங்கியவர், அந்த வேலையை லஞ்சம் கொடுத்து வாங்கியவரும் குற்றவாளி, தவற விட்டவரும் குற்றவாளி, பணம் வாங்கினவரும் குற்றவாளின்னு யார் பாதிக்கப்பட்டவர் யார் குற்றவாளிங்கிறத மிக தெளிவாக அந்த ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் உச்சநீதிமன்றம் அனலைஸ் பண்ண இந்த வழக்கில் இடி, ஐடி மற்றும் டிவிஎஸ்சி இங்கே மீண்டும் விசாரிக்கணும்ட்டாங்க. அது தமிழக அரசின் டிவிஎஸ்சி. பட் இன்னும் இது அடுத்த மாதம் 4ஆம் தேதி, அடுத்த வாரம் வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ நம்ம வரப்போகுது. அப்ப செந்தில் பாலாஜி நான் தொடர விரும்புகிறேனா இல்லையா, தொடர விரும்புகிறேன் என்றால் நீங்கள் சொல்லுங்கள், அப்படி என்றால் நாங்கள் வேறு முடிவு எடுக்க வேண்டும். எனவே உச்சநீதிமன்றம் நிச்சயமாக அடுத்த மீட்டிங்ல இவரை ஒன்று அமைச்சர் ரிசைன் பண்ணணும், இல்லைன்னா மீண்டும் இலாக்கா இல்லாம அமைச்சராகி உள்ள இருக்க. ஆனால் தமிழக முதல்வரும் சில ஸ்டெப்ஸை எடுக்கிறார், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு. மக்கள் மருந்தகம்னு நேற்று 1000 மருந்தகம் அமைச்சிருக்கார். ஜன ஔஷதின்னு சொல்லி மோடி நடத்துறது. தமிழ்நாட்டில் மாத்திரம் 1200 கடைகள் இருக்கு. ஸோ இதை அவர் காப்பி அடிச்சு இன்னொன்று பண்றதை விட வேற திட்டங்கள் பண்ணலாம். அதை விட தன்னை அப்பான்னு கூப்பிடணும்னு பார்க்குறாரு. அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி சிபிஐ வழக்கில் சிக்கியிருக்கதா தகவல் வந்திருக்கு. இதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களும் சிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்புலத்தில் சில தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இந்த தகவல் உண்மை? இல்லை, ஆவின்ல லஞ்சம் வாங்கி வேலை சேர்த்த வழக்கில் அவருடைய கேஸ் ராஜேந்திர பாலாஜி மேல அவர் வாங்கின லஞ்சம் வாங்கின வழக்கு சிபிஐக்கு மாற்றலான்னு உத்தரவு வந்துருச்சு. அதை எதிர்த்து இவர் அப்பீலுக்கு போயிருக்கார். அது இந்த மாதம் 28ஆம் தேதி நாளான்னைக்கு, இன்னைக்கு 25, 28 வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த வழக்கு வருகிறது. அதுக்கு ஸ்டே கிடைக்கலன்னா அது சிபிஐக்கு நிச்சயம் போகும். பட் நீங்க செந்தில் பாலாஜிக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு வழக்கு நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு பெரிய தொழிலதிபர், ஆந்திராவை சேர்ந்தவர், இன்னும் சொன்னா ஓங்கோலை சேர்ந்தவர், ஓங்கோல்னா என்ன வேறு எதையும் கேட்டுறாதீங்க, ஓங்கோலை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஹரிபாபுங்கிறவர். அவர் இது அதுக்கு பேர் என்ன சொல்றது, நம்ம கிரைண்டிங் வீல் அந்த மாதிரி அப்ரேசிவ்ஸ் அதை இது டீல் பண்றவர். அவர் கிட்டத்தட்ட 25 கன்சைன்மெண்ட் இம்போர்ட் பண்றப்போ கொண்டு வந்ததில் பாதியை தான் கணக்கில் காட்டி பல கோடிகள் ஊழல் செய்தார்னு கஸ்டம்ஸ்ல வழக்கு இருக்கு. அதுல இவர் 2 கோடி மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்கன்னு இடி அவருடைய சொத்துக்களை அட்டாச் பண்ணியிருக்கு. அதை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டப்ப என்ன சொன்னார்னா, இடி சாதாரணமாக யார் வீட்டுக்கும் ரெய்டு வர முடியாது. இடி வரணும்னு சொன்னால் வேறு விதமான குற்றங்கள் செய்து அதுல அவர் பேர்ல சார்ஜ் ஷீட் இருக்கணும். இப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு பேர். இப்போ அந்த பிரிவில் அந்த கேஸில் நான் ஜெயிச்சிட்டேன்னா என்ன இந்த கேஸில் நீங்கள் இழுக்க முடியாது. இதையே செந்தில் பாலாஜியும் போட்டிருந்தாரு. இப்போ இந்த தொழிலதிபர், ஓங்கோல் தொழிலதிபர் ஹரிபாபு போட்டதில்ல, அந்த இது வேற, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு பிரிவு வந்துருச்சு, நீங்கள் மணி லாண்டரிங்கும் பண்ணியிருக்கீங்கன்னு வருது. அது என்ன ஆகுதுன்னு பற்றி தேவையில்லை, இடி இதில் ப்ரொசீட் பண்ணலான்னு நேற்றுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரிஜினல் வழக்கு அவர் அதிமுகவில் அமைச்சராக இருந்த பொழுது அவர் கிட்டத்தட்ட 25,000 பேர்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு நான் வேலை வாங்கி தரேன்னு சொன்னதா போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தப்ப செஞ்சார்னு வந்தது. பட் அந்த பீரியட்ல இதுல என்ன ப்ராப்ளம்னா, பீரியட்னா அது என்ன சார், 11 to 16 அந்த 11 to 16 13 to 15 நினைக்கிறேன். அவர் அந்த பீரியட்ல இந்த இது நடந்தது. இதுல என்ன ப்ராப்ளம், அந்த 11 to 16 பீரியடு அப்ப செக் பீரியட்னு எடுத்துப்பாங்க. அப்ப 11ல அவர் எம்எல்ஏவாக நிக்கிறப்ப தன்னுடைய சொத்தை அறிவிச்சிருப்பார். இந்த 16 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் இவர் புதுசாக வாங்கி இருக்கிற சொத்து அவருடைய வருமானத்துக்கு அதிகமாக போச்சுன்னா, ஏன்னா அமைச்சராக இருக்கிறப்ப வேற எந்த வேலைக்கும் நீங்கள் போக முடியாது, எந்த இன்கமையும் காட்ட முடியாது, அக்ரிகல்ச்சர் இன்கம் ஒன்று தவிர. ஸோ அந்த பீரியடில் ஒயிட்டில் நீங்கள் சொத்து வாங்கியிருந்தால் சேர்க்க முடியாது. அதில் அவர்கிட்ட இடியால் நேரடியாக பார்க்க முடிஞ்சது 1.34 கோடி தான், அதிகம்லாம் இல்லை. அதை கேட்டாலே இதுக்கெல்லாம் கேஸ் போடுவீங்களான்னு அவர் வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இதே 2G எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 1,76,000 கோடின்னாங்க. ஆனால் சிபிஐ போடுறப்ப 36,000 குறைச்சிட்டாங்க. ஏன்னா எதை ஃபிக்ஸ் பண்ணி அதை நிரூபிக்க முடியும்னு தான் போகணும். அதனால இவருடைய
அவருடைய கேஸில் 1.34 கோடி அந்த செக் பீரியடில் அவர் வெள்ளையாகவே சேர்த்திருக்காருன்னு வந்துச்சு. அதுக்கு ஆதாரங்கள் எடுத்தப்ப அவருடைய அலுவலகத்திலேருந்து போன இமெயில் போன்ற விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் அதுக்கு அப்புறமாக இவருக்கு ரெய்டுக்கு போனப்போ தான் பல ஊடகவியலாளர்கள்லாம் போய் அவர் மதுரை கரூர் பைபாஸ் ரோட்டில் ஒரு வீடு கட்டுறார் 2.5 ஏக்கரில். அப்படியா? அந்த 2.5 ஏக்கர் நிலத்தை அவர் வெறும் அவருடைய தம்பியுடைய மாமியார் வாங்குறாங்க வெறும் 12 லட்சம் ரூபாய்க்கு. இப்போ கரூர் பைபாஸ்ல வீடு கட்டிட்டு இருக்கிறது செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி பேர்ல இருக்கு, நான் தான் கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஓகே, அதை செந்தில் பாலாஜியினுடைய தம்பியினுடைய மாமனாருக்கு மாமியார் இல்ல 12 லட்சத்துக்கு வெறும் 12 லட்சத்துக்கு வாங்குறாங்க. ஈசி போட்டு பார்த்தால் அந்த 2.5 ஏக்கர் பேர்ல கிட்டத்தட்ட 25 கோடி முன்னாடி கேவிபியில் லோன் வாங்கியிருந்தாங்க. அப்போ அதோடைய மதிப்பு 50 கோடிக்கு மேலே. அதாவது அந்த மாதிரி லோனில் உங்களுக்கு பாதி சந்தை மதிப்பில் பாதி தான் பேங்க் லோன் கொடுக்கும். ஸோ கிட்டத்தட்ட 30 கோடி லோன் இருந்த ப்ராப்பர்ட்டியை வெறும் 12 லட்சத்துக்கு வாங்கின மாதிரி கணக்கு காட்டினாங்க. அதுக்கப்புறமாக அதில் கிட்டத்தட்ட ஒரு மாட மாளிகை மாதிரி 300 கோடிக்கு கட்டுறார் அப்படின்னு ஒரு ஊடக செய்தியாளர் வீடியோவோட போட்டார். அதையும் இடி போய் ரெய்டு பண்ணி கணக்கெல்லாம் எடுத்து சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் அவர்கிட்ட கணக்கு இருக்குமா? ஏன்னா அவர் திருப்பி இந்த எலெக்ஷனில் 2021 எம்எல்ஏவாக நிற்கிறப்ப அவர் சொத்துல என்னென்னலாம் காட்டியிருப்பார்னு அஃபிடவிட் நீங்களும் டவுன்லோட் பண்ணலாம், நானும் டவுன்லோட் பண்ணலாம், அது நெட்டில் இருக்கிறது தான். ஸோ இப்போ இது அவர் நான் தான் கட்டினேன், இன்டெரக்டாக என் தம்பி கட்டுறாங்க, அவர் நண்பர் கட்டி கொடுக்குறார் அப்படிங்கிற மாதிரி அவரே சில பேட்டியில் சொல்லியிருக்கார். ஸோ இவர் தாங்கிறது இவருடைய அக்கௌண்ட்லேருந்து போன செக்குக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடச்சிடுச்சுன்னா அது ரொம்ப தெளிவாக ஆகிடும். இல்லை, இதெல்லாம் இடி ப்ரூவ் பண்ணும். எளிதான விஷயம். என்ன, கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னால் 100 நிரபராதிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை, குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஸோ அவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஆனாலும் இவருடைய கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் டைட் ஆகிடுச்சு. என்ன பண்ணார்னா, இவருடைய இந்த ஆட்சி வந்த பிறகு இவர் யார்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு வேலை வாங்கி கொடுக்காம போச்சோ அதில் ஒரு 10 பேரை கூட்டிட்டு எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு, அதனால இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தை போய் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. ஆனால் அதில் பாதிக்கப்பட்டு பணம் வராத வேற ஒருத்தர் தான் கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க போய் உச்சநீதிமன்றத்தில் போட்டப்ப ஈடியும் உள்ளே சேர்ந்துக்கிட்டு அதில் ஒரு மிக 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 முக்கியமான தீர்ப்பு வந்துச்சு. ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் இன்னைக்கு அவர் இந்திய அளவில் மனித உரிமை இதுக்கு தலைவராக இருக்கார். அவரும் முராரி என்ற 2 பேர் நீதி பாதிக்கப்பட்டவர்னா யார்? இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குது. இப்போ நீங்கள் 3 பேரும் எழுதுகிறோம். நான் காசு கொடுத்து மார்க் எடுத்து வாங்கிடுறேன். நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து என்னை விட 2 மார்க் கம்மியாக போட்டுக்கிறீங்க. என்ன நீங்கள் நான் எழுதுனது கம்மி, ஆனால் நீங்கள் தான் நல்லா எழுதியிருக்கீங்க. ஆனால் நான் காசு கொடுத்தேன். அவர் சுமாராக படித்தார். இப்போ உங்களுக்கு நல்ல முயற்சியால் போயிடுச்சு, என்ன எடுத்ததுனால அவருக்கும் வேறு வாய்ப்பு போயிருக்கலாம். ஸோ யார் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதே வாங்கியவர், அந்த வேலையை லஞ்சம் கொடுத்து வாங்கியவரும் குற்றவாளி, தவற விட்டவரும் குற்றவாளி, பணம் வாங்கினவரும் குற்றவாளின்னு யார் பாதிக்கப்பட்டவர் யார் குற்றவாளிங்கிறத மிக தெளிவாக அந்த ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் உச்சநீதிமன்றம் அனலைஸ் பண்ண இந்த வழக்கில் இடி, ஐடி மற்றும் டிவிஎஸ்சி இங்கே மீண்டும் விசாரிக்கணும்ட்டாங்க. சென்ற முறை வந்தப்போ உச்சநீதிமன்றத்தில் இவருக்கு ஏன் ஜாமீனை மறுக்கக்கூடாது அப்படின்னு வந்தப்ப இவருடைய வழக்கறிஞர்கிட்ட இவங்க கேட்குறாங்க, நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள், நீ மந்திரியா தொடர விரும்புகிறியா அல்லது அப்படின்னு சொல்லுங்கள், அப்படி சொல்வதாக இருந்தால் நாங்கள் முடிவெடுக்கிறோம். நாங்கள் இவருக்கு சார்பாக வாதாடியது ஒரு இதுக்கு 50 லட்ச ரூபா வாங்குற முகுல் ரோத்தகி. தமிழக அரசின் சார்பாக வந்தது அபிஷேக் மனு சிங்வி. அவரும் ஒரு இதுக்கு அரசுக்குன்னா 20 வாங்குவார், தனியாக வந்தால் 40க்கு மேலே வாங்குவார். அவர் இதுக்கு என்ன பதில் சொல்கிறார்? அவர் ஆக்சுவலாக போக வேண்டியது தமிழக அரசின் சார்பாக இங்கே ஊழல் செஞ்சவருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டியது அரசு வக்கீல் வேலை. அவர் கேட்குறாரு, இதுக்கு பேர் ஹாப்ஸ் அண்ட் சாய்ஸ் அப்படிம்பாங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அப்படின்னா இதுக்கு மேலே நிற்கிறீங்க, கிணத்துக்கு மேலே நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ விழுகிறியா நான் தள்ளி விட்டா அப்படிங்கிற மாதிரி. அதாவது இன்னைக்கு கோவை இந்த மாதிரியான இடங்கள்ல இல்ல, அது நடத்துறது டிவிஎஸ்சி, அது தமிழக அரசின் டிவிஎஸ்சி. பட் இன்னும் இது அடுத்த மாதம் 4ஆம் தேதி, அடுத்த வாரம் வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ நம்ம வரப்போகுது. அப்ப செந்தில் பாலாஜி நான் தொடர விரும்புகிறேனா இல்லையா, தொடர விரும்புகிறேன் என்றால் நீங்கள் சொல்லுங்கள், அப்படி என்றால் நாங்கள் வேறு முடிவு எடுக்க வேண்டும். இந்த வீடு எவ்வளவு மதிப்பு? இல்ல 3 ஏக்கர் அங்க ஒரு 3 ஏக்கரா சார், கிட்டத்தட்ட 2.8 2.80 ஏக்கர் வந்துச்சு.
அங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு 3000 ரூபா கிட்ட போகும்னு சொன்னீங்கன்னா 1,20,000 ஸ்கொயர் ஃபீட்னா 30லேருந்து 60 கோடிக்கு எளிதாக போகும். ரோடு மேலே பைபாஸ் ரோடில் இருக்கிறது வீடோட மதிப்பு வீடு மாத்திரம். அது தவிர இம்போர்ட்டட் மார்பிள், இட்டாலி மார்பிள் அப்படி எல்லாம் பரப்பப்படுகிறது. நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்கல, ஏன்னா செய்திகள் வர தரவுகளை வச்சு தான் வைக்கிறோம். பட் நான் அந்த ஈஸியை போட்டு பார்த்தேன். அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் வாங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பேரில் 30 கோடி கடன் இருந்தது. அந்த வாங்கின அவர் யார் விற்றாங்களோ அவங்களுக்கு சில இது விண்மில் கான்ட்ராக்டுகளுக்கும் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரோன்கோ எல்லாமே வரும். இது எல்லாமே தெளிவாக ஆல்ரெடி நீதிமன்றங்கள்லேயும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. என்ன நான் ஒன்றும் பெரிய புலனாய்வெல்லாம் பண்ணலை. அந்த ஈஸி ஒன்று தான் டவுன்லோட் பண்ணேன். நீங்களும் பண்ண முடியும். போயிட்டு தமிழ்நாடு ரிஜினெட் வெப்சைட்டில் போய் பார்த்தேன். ஸோ நிச்சயமாக இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த வழக்கை ஈடி வந்து ஒருத்தருக்கு ஜாமீன் வேண்டான்னு தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க இந்த வழக்கை போட்டது பாதிக்கப்பட்டவர். ஆனால் இப்போ உச்சநீதிமன்றமே ஈடி கேட்டவுடனே என்ன சொன்னாங்க, சார் கீழ் நீதிமன்றத்தில் இங்கே வழக்கு நடக்குது, ஆனால் தமிழக அரசின் சார்பாக இருந்த டிஎஸ்பி ஒருத்தரை மெட்ராஸ்லேருந்து அவரை கொண்டு போய் ராமநாதபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவர் வந்து விட்னஸ் கொடுக்க முடியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வர பார்த்தா எனக்கு பிபி அதிகமாக இருக்குன்னு வரலன்னார். அப்புறம் 2வது தடவை கூப்பிட்டு 3வது தடவை அரசு வக்கீல் நான் ஃபோன் பண்ணால் எடுக்கலன்னு ரைட்டிங்கில் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து திட்டமிட்டு அங்கே இது பண்ணப்படுது. ஈடியில் இது சொல்லியிருக்காங்க. எனவே உச்சநீதிமன்றம் நிச்சயமாக அடுத்த மீட்டிங்கில் வந்து இவரை ஒன்று அமைச்சர் ரிசைன் பண்ணணும், இல்லைன்னா மீண்டும் இலாக்கா இல்லாமல் அமைச்சராகி உள்ளே இருக்கணுமாங்கிற மாதிரி. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு புறத்தில் இருந்தாலும் அந்த வீடோடைய மதிப்பு வந்து ஒரு 100 கோடி ரூபாய் கிட்ட வரும் போலயே வரும். அது இணைக்க முடியுமா, என் பேரில் இருக்கலாம், இதெல்லாம் வந்து நீதிமன்றம் எப்படி எடுக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நேரடியாக இவருடைய மனைவியில் ஆனால் இவர் கட்டியிருக்கார், இவருடைய அக்கௌண்ட்லேருந்து போயிருக்குங்கிறத நிரூபிக்க முடிந்தால், நான் சொல்கிறது எல்லாமே, ஏன்னா சட்டம்ங்கிறது ரொம்ப தெளிவு. ஏன்னா ஐ மீன் இது அம்மா பிள்ளை என்றாலும் வாயும் வயிறும் வேறுங்கிற மாதிரி தம்பின்னா வேறங்கிற மாதிரி. ஆனால் அந்த தம்பி அசோக்கும் இன்று வரை அப்ஸ்காண்டிங்காக இருக்கார். கிட்டத்தட்ட இவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்ட 3 காரணங்களில் ஒன்று அசோக் அப்ஸ்காண்டிங், அரசு ஊழியர்களை தாக்கியது, 3வதாக வந்து இது அந்த மாதிரி 3 இது இவர் அமைச்சராக இருந்தார்னு. ஸோ அமைச்சராக இல்லைன்னு வெளில வந்துட்டார், ஆனால் இப்போ திருப்பி அமைச்சர் ஆகிட்டார். ஆனால் இன்றைக்கும் அந்த அசோக்கு அப்ஸ்காண்டிங்கில் தான் இருக்கார். நிச்சயமாக அவ்வளவு எளிதாக தப்பிக்கிறது இருக்காது. ஆனால் இது டெல்லியும் இப்போ கொஞ்சம் சீரியஸாக பார்த்துருக்கு. டெல்லி எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு இதாக இருக்குது. ஆனால் தமிழக முதல்வரும் சில ஸ்டெப்ஸை எடுக்கிறார். மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு மக்கள் மருந்தகம்னு நேற்று 1000 மருந்தகம் அமைச்சிருக்கார். ஆனால் நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வர்றப்பெல்லாம் 4 ட்ரிப்புக்கு ஒரு தடவை நம்ம ரோடு கார்னர்லேயே மக்கள் மருந்தகம் ஐ மீன் ஜன ஔஷதின்னு சொல்லி மோடி நடத்துறது. தமிழ்நாட்டில் மாத்திரம் 1200 கடைகள் இருக்குது. ஸோ இதை அவர் காப்பி அடித்து இன்னொன்று பண்ணுறத விட வேறு திட்டங்கள் பண்ணலாம். அதை விட தன்னை அப்பான்னு கூப்பிடணும்னு பார்க்குறாரு. அம்மான்னு கூப்பிடுறதுக்கு அவங்க பல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதாவது முதல் தடவை வந்தப்போமே அந்த பீரியடில் உசிலம்பட்டி பகுதியில் பெண் குழந்தைங்களை கொல்றதை இது பண்ணுறதுக்கு தொட்டில் குழந்தை திட்டம்னு போட்டாங்க. இது +1 படிக்கிற லேடிஸுக்கு வீட்டில் நிறுத்திடுறாங்கன்னு சொல்லி சைக்கிள் கொடுத்தாங்க, அப்புறம் லேப்டாப் கொடுத்தாங்க. இது எல்லாத்தோடையும் அம்மா உணவகம்னு ஒன்று போட்டாங்க. இதையெல்லாம் எடுபட்டது. அது மாதிரி இவர் வந்து இப்போ பல நல்ல திட்டங்களை அறிவிக்கிறாங்க, ஆனால் செயல்படுத்துறதுல பல பிரச்சனை இருக்குது. இதை தாண்டி மேலும் 2 செய்திகள் வந்திருக்கு, அதோடு முடிக்கிறேன். சென்னை மாதவரத்தில் மூலக்கடை பக்கத்தில் மூலக்கடையிலிருந்து உங்களுக்கு மணலி போகிற ரூட்டில் வலது பக்கம் உங்களுக்கு இது இருக்குது. அதாவது தமிழக அரசின் தோல் பொருள் எஸ்டேட், டால்கோ எஸ்டேட்னு. அந்த டால்கோவிற்கு சொந்தமான இடத்தில் தனியார் கட்டுமான நிறுவனம் வீடு கட்டி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்டேஜில் ஒரு சமூக போராளி பார்த்து ஈசி போட்டு அரசு ஏற்கனவே பல அட்டாச்மெண்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி கார்பரேஷன் அப்ரூவல் கொடுத்தாங்க, அது தப்புன்னாங்க. அதே மாதிரி தண்டையார்பேட்டில் மெட்டல் பாக்ஸ் என்ற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 2.3 ஏக்கர் நிலம். அங்கே அந்த இடத்துல போனீங்கன்னா இன்றைக்கி 3 கோடி ஒரு கிரவுண்டுன்னு போட்டால் கிட்டத்தட்ட 30 கிரவுண்டு 40 கிரவுண்டு வரும். ஒரு கிரவுண்டுன்னா 18, ஒரு ஏக்கர்னா 18. ஸோ 40 ஏக்கர் 40 கிரவுண்ட் 3 கோடின்னு போட்டால் 120 கோடி நிலத்தை அந்த லே அவுட் போடுறப்ப இந்த ஓஎஸ்ஆர் நிலத்துக்கும் சேர்த்து இது போட்டிருக்காங்க. ஓஎஸ்ஆர் என்று ஒதுக்கி விட்டால் அதை கார்பரேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடணும். இப்போ ரோடு லே அவுட் போடுறாங்க, ரோடு இப்போ அதையும் அவன் லே அவுட் போட்டு விற்க பார்க்குறான். ஸோ இந்த அரசு, தமிழக அரசு துறையில் இருக்கிறவங்க சரியில்லையா, அமைச்சர்கள் வழிகாட்டலாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் துறை அதிகாரிகள் தவறாக இருந்தால் அவர்கள் பேரில் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே இன்னைக்கு நமது முதலமைச்சரே சொன்னார், நம்ம பெட்ரூமை தவிர இது எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, செயல்பாடுகள் பார்க்கப்படுகிறது. வர செய்திகள் ரொம்ப இதுவாக இருக்குது. நீதிமன்றமும் அதை கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு. அடுத்த 1 வருடத்தில் பல மாற்றங்கள் வரும். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.